ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்தான் என்று சொல்வதற்கு இணங்க, இப்பொழுது உனக்காக வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சரவணபவ என்று சொல்வதற்கு இங்கு பயம் ஏது என்று நினைக்கின்ற வேளையிலே, உனக்கான நல்லதையும் சுபகாரியத்தையும் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு, நான் இப்பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற ஒன்றை இந்த திருச்செந்தூர் முருகன் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக உனக்கு வேண்டியதே, நீ கேட்டதே, நீ நீண்ட காலமாக என்னிடம் தவம் இருந்ததே, உன்னை விட்டு விலகியதை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். என் கையில் இருக்கின்ற வேலானது உன் வினைகளை தீர்க்கத்தான் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் தீவினைகளை தீர்க்கத்தான் போகிறது. எனக்கு நடக்கும் கெடுதலுக்கு இங்கு முடிவே இல்லையா, எல்லையே இல்லையா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இதோ உன் வாழ்க்கையில் எதை உனக்கு இப்பொழுது தந்தால் நீ சந்தோஷ கொள்வாயோ, அந்த சந்தோஷ தருணத்திற்கு முருகனே நான் இப்பொழுது உனக்கு துணையாக வந்து விட்டேன். என் தங்கமே, வேலுண்டு வினை இல்லை. அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மன நிம்மதியை கெடுக்கும்படியான செயல்கள்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடித்ததெல்லாம் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கின்றது. நான் எத்தனை முறையாவது அதை என் கையில் வைத்து கொண்டே ஆக வேண்டும் என்று இறுக்கி அங்கு பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் என்னை மீறியும் அதை சென்று கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். தளராதே. உன் மனதிற்குள் இருப்பதை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் உன் போராட்டத்தை முடித்து வைத்துதான் இனி நீ வெற்றி வாகி சூடப்போகும் தருணத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் ஏற்படுத்தி தரமாட்டேனா என? என் பிள்ளையே, மனங்களில் வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் உன் அன்பாக மட்டும்தான் இருக்க போகிறது. மனிதர்களை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் உன் அன்பாகத்தான் இருக்க போகிறது. அந்த அன்பை நேர்மறையாக செயல்படுத்தி கொண்டே இரு. எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள்தான் நம்மை ஏமாற்றுகிறார்களே, அதை போல் நாமும் செய்தால் என்ன என்று எதிர்மறை எண்ணத்தோடு நீ நினைத்து கூட பார்க்க வேண்டாம். நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே நடக்கும் என்ற நம்பிக்கையும் நேர்மறையான சிந்தனையும் தருவதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இந்த திருச்செந்தூர் முருகன் நான் உனக்காகவே வந்து இருக்கின்றேன். நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் உள்ள நிகழ்வுகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். மனம் போன போக்கில் சில செயல்களை செய்துவிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் உன் மனதிற்குள் தீராத கவலைகளோடு நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. ஏனென்றால் உன் கவலையின் வடிவிலே நான் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கவலைப்படும் தருணத்திலே, களையிழந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே, யாரும் எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்துவிட்டு போகலாம் என்று இந்த முருகன் உன் வீட்டிற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் தானே உன் மனம் அங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருந்தது. எனக்கு பிடித்தது இப்படி என்னை விட்டு போய்விட்டால் இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்க போகிறது என்று தெரியாமல் உன் மனதிற்குள் அங்கு கவலையோடு இருந்தாய். பிடித்தது போய்விட்டது என்று யார் சொன்னது? உனக்கானது போய்விட்டது என்று யார் சொன்னது? இந்த முருகன் சொன்ன வாக்கை நீ மறந்து விட்டாயா? இப்பொழுது கண்ணீர் கடலில் தத்தளித்து கொண்டு இருப்பதனால தான் நீ உன் கஷ்டத்தை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வதை கேள் என் கண்ணின் மணியே. உன் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த கஷ்டத்தை மட்டுமே அங்கு நம் நினைவில் வைத்து கொள்ள முடியும். அதனால் அந்த கஷ்டத்தை தூக்கி தூர வைத்துவிட்டு நீ உனக்குள் நடந்த சின்ன சின்ன இன்பத்தை நினைத்து மகிழ்ச்சி கொள். அதுதான் நீ உன் வாழ்க்கைக்கான ஆதாரத்தையும் அடிப்படை தத்துவத்தையும் உனக்கு காட்டி
கொண்டே இருக்கும். என்ன நடந்தாலும் என் முருகன் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை சொல்வதற்காகவும் வந்து கொண்டு இருக்கின்றது. உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தை நான் எடுத்துவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நேர்மறையான சிந்தனை கொண்ட ஒருவரை நான் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒருவரே உனக்காக மாறப்போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை யாரும் முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் நீ அதை கருத்தில் வாங்காதே. உன் வாழ்க்கைக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்டேன். இனி நீ வெற்றி கனியே அங்கு ருசிக்க வேண்டியதுதான் இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன் காத்திருப்புக்கான பலனை தருவதற்கு உன் அப்பனானவன் உன் முருகனானவன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காது. நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் கடக்கப் போகின்ற பாதையில் முட்கள் இருக்கிறதே, கற்கள் இருக்கிறதே என்று வருவதற்கு முன்னதாகவே அதை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே. உன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்ற தருணத்தில் உனக்கான நட்பலனையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த முருகனை உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டும் இருந்தால் என் மனம் தாங்காது என்று உனக்கு தெரியாதா? அதன் பிறகும் சற்றும் யோசித்து யோசித்து நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து ஏன் பின்வாங்கி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு நம்பிக்கையான வேலையைத்தானே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என் இறுதிக்கட்ட பணியைத்தானே நான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றேன். அந்த இறுதி கட்டத்தில் உன் வெற்றி கிரீடத்தை தானே என் கையில் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது என் பிள்ளையே, வாழ்க்கை வீழ்ந்தே விட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம். நம்மை அளவைப்பதற்கும் விளைவைப்பதற்கும் தான் பல பேர் சொந்து கொண்டு என்னென்னமோ நம்பிக்கையை இழக்கின்ற மாதிரி இங்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இழவைப்பதற்கு இந்த திருச்செந்தூர் முருகனை வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் தெளிவாக்கிக்கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் உன்னை நீ அறிந்து கொண்டால் நிச்சயம் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் வெற்றி பெறுவாய். பார்ப்பவர்களிடம் எல்லோரிடமும் புலம்பி தவிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உன் கஷ்டத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஆனால் அத்தனை சூழ்நிலைகளில் உனக்கான நேரம் காலமும் இப்பொழுது என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே, கவலைப்படாதே. கண்பட்டு சில விஷயங்கள் பாழாய் போய்கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்ற வேளையிலே இந்த முருகனின் கைப்பட்டு இப்பொழுது உனக்கு வேண்டியது, உனக்கு பிடித்தது, உன்னை விட்டு விலகியது உன்னை தேடி வரத்தான் போகிறது. மனதில் தீராத கவலையை வைத்து கொண்டு இருந்தாலும் இதை இந்த முருகனின் பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டு அமைதி மட்டும் கொள்கிறேன் என்று எண்ணி விட வேண்டாம். அந்த அமைதியை தாண்டி உன் வெற்றி தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு இருக்கும் விஷயம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் இங்கு நடக்கப் போகிறது. மனதில் எத்துணை வழிகள் இருந்தாலும் சரி, அத்துணை வழிகளையும் நீ என்னிடத்தில் மட்டுமே சொல்லி புலம்பிக் கொண்டிரு. அதற்காக என் புலம்பகளை கேட்பதற்கு இவ்வளவு ஆனந்தமா என்று இந்த அப்பனை பார்த்து முறையிட்டு கொள்ளாதே. என் தங்கமே, விதியும் சதி செய்கிறது என்று நீ நினைக்கின்றாய். அந்த விதியை வெல்லக்கூடியவன் நானே இருந்து கொண்டு அந்த விதியோடு போராடி கொண்டு இருக்கும்போது சில சோதனைகளை உன் கையில் கொடுத்து விட்டேனோ என்று எண்ணிவிட வேண்டாம். அது உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை தருவதற்காக மட்டுமல்லாமல் மனப்பக்குவத்தை தருவதற்காகவும் தான் முருகன் அப்படி தந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த சின்ன விஷயத்தை உனக்கு நான் சித்தை விளையாட்டாக காண்பித்து கொண்டு இருக்கின்றேன். இதில் நீ ஜெயிக்கின்ற போது நீ எதிர்பார்த்த
எதிர்பாராத அளவுக்கு உனக்கான வெற்றியின் தருணம்தான் உன்னை வந்து சேரும். யாரும் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்வதை விட, எப்படி இருந்தாலும் என்னப்பன் முருகன் என்னோடு நிலையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து என் தேவைகளை நான் சொல்வதற்கு முன்பதாகவே என்னை விட்டு விலகியதை எனக்கு தருவதற்காகவே வந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காக கண்கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. இதோ உனக்கான தருணத்தை தந்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. யாம் இருக்க பயமேன்.